Hi friends, good morning. Origin of topic. Wish happy Deepavali. தீபாவளி நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. குழந்தைங்கள்லாம் பட்டாசு வெடிக்க சொல்ல பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள தண்ணியாக விடாதீங்க. அதே மாதிரி பெண்களும் சாரீ கட்டிக்கின்னு பட்டாசு வெடிக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஏன்னா பட்டாசுடைய அந்த இது மேலே விழுந்து சாரி மேலே அது மாதிரிலாம் யாருக்குமே எந்த நல்ல விஷயம்தான் நடக்கணுமா கண்டி இந்த இனிய நாளில் நல்லா சேஃபாக எல்லாரும் இருங்க. சும்மா ஒரு வாக்கு காலையில் நம்மளால் வாக் பண்ணாமல் இருக்க முடியாது. ஹாய் ஃப்ரான்ஸ், அப்படியே அமைதியாக இருக்குங்க. அப்படியே பஸ் நகர் நிறைய பேர் வாக் வரல போல் தீபாவளியில், அதனால் லீவ் விட்டாங்க எல்லோரும் வாக்குக்கு. நான் சிங்களாக நடந்து போகிறேன். அப்படியே வேறு லெவலில் இருந்து நைட்டு நல்ல மழை, அப்படியே சாரல் மழை. கிளிகள் சவுண்டு, இருக்கு எப்படி இது பாருங்க. இருக்கு பார்க்கறதுக்கே வேறு லெவலுங்க. இயற்கை கூட அப்படியே ஒன்றிட்டீங்க வச்சுங்க, அதை விட்டு வெளில வர மாட்டீங்க. மரம் செடி தான் என் வாழ்க்கையாக ஆயிடுச்சு. இப்போது அதுவும் கூட தான் பேசுறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மழை டைமில் இந்த டாகுக்கு, இந்த காக்கா குருவி இதுக்கெல்லாம் புறா இதுக்கெல்லாம் தீனி வைக்கணும். நேற்று கூட நான் நிறைய தீனி போட்டேன். பாவம், அவ்வளோ காக்கா, ஒரு 25 காக்கா கிட்ட வந்தது. புறா ஒரு 10 புறா, அணில். இந்த மழை காலத்தில் யாரும் அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். ஏன்னா வாயிலா ஜீவனுங்க, நம்ம சாப்பிட்றோம், அதே மாதிரி அதுங்களுக்கும் இறை கொடுக்கணும்ல. என்னவோ பட்டாசு பயங்கர சவுண்டுங்க, வேற லெவலு. என்ன ஒன்று, ஜாகிரதையாக வெடிக்கணும், எல்லாருமே சேஃபாக. காலையிலே காக்கா கத்துது. நான் இங்கே பெசநகரில் மயிலே பார்த்தேங்க. முருகருடைய அருள் எனக்கு கிடச்சிது. அவர் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார் முருகர். எல்லா விஷயங்களும் கேட்குற எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் சொல்கிறது, எல்லா குறைகளும் முருகப்பெருமானுக்கிட்ட. வேறு வழி என்ன பண்ணும். சிரிடி பாபா, அதுக்கப்புறமா ரொம்ப எனக்கு டீப்பாக ஃப்ரெண்ட்லி ஆனது முருகர் தான். நான் என்ன ஸ்பீடு பாருங்க, கார் ஹைவேஸில் போகிற மாதிரி போகிறோம். இந்த இடத்துல எல்லோரும் வாக் பண்ணி போவாங்க. சேஃபு பப்ளிக்கு நம்ம தான் சேஃபாக நம்மளை பார்த்துக்கணும். அவன் காரில் போகிறனால அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி நினச்சிருக்கான் போல்.
என்ன ஸ்பீடு எப்படியும் 100ல் போவோம் போல. இந்த ஆலமரம் இங்கே ஒன்று இருக்குங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட வரத்துல எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த வேருங்கெல்லாம் பாருங்கள் அப்படி. இதெல்லாம் சின்ன வயசில் பிடிச்சி விளையாடுவோம். அந்த வேர் இது வருது பாருங்கள். சின்ன வயசுலாம் இதை பிடிச்சி விளையாடுவாங்க எல்லாரும். ஆலவேர் எப்படி இது பாருங்கள். இதை வந்து ஊஞ்சல் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. இதெல்லாம் இந்த லைஃப்லாம் திரும்பி வராது. சிறிய வயது, ரொம்ப சிறிய வயது நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 15 வயசு. இப்போ எல்லாம் 40 அபோவ் போய் நேரம் 40 ஆனால் அந்த பழைய நினைவுகள் வந்து மறக்க முடியாத இருக்குது. எல்லாம் காலம் போன போக்கில் எல்லாம் மாறும், அவ்வளோதான். அப்படி இல்லைனாலும் நம்மளை நம்ம மாற்றிக்கணும். என்ன சொல்கிறீங்க? இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே செமத்தியாக இருக்குது பாருங்க. பறவைகள் எல்லாம் மழையில் எல்லாம் ஒழிஞ்சின்னு இருக்குது போல். அது உள்ளே கூடு உள்ள நேற்று பயங்கர கிளிங்கள் சவுண்டு. இன்னைக்கு ஒன்று காணும். இங்கே சேஃபாக இருக்காங்க போல். சொன்னோம் நீ ஒருத்தர் கத்துறாரு மேலேருந்து. பறவைங்களுக்கு கூட நல்ல மனிதர்களை வந்து தெரியுது. ஆனால் பறவைங்கோ நாய்ங்க பூனைங்கோ மனிதர்களை தெரியுது இவங்க நம்மளுக்கு பழக்கமானவர்கள் என்று. ஆனால் சில மனிதர்கள் பழக்கமான இருந்தால் கூட சரி, ஒரு நேரங்கள் வர சொல்ல தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அதுதான் கொஞ்சம் ஃபீல் ஆகும். அது விட இப்போ நான் ஃபீல்லாம் பண்ணுறதில்ல, அவ்வளோதான் நினச்சிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. வெளியில் ட்ரைவ் பண்ணி போக சொல்ல ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட்டெல்லாம் போடுங்க. எல்லாம் சேஃபாக டேக் கேராக இருங்க, சரிங்களா? இன்றைக்கி பொழுது எல்லாமே நல்லதாகவே எல்லாருக்கும் நடக்கணும். அதுக்கு முருகப்பெருமானும் ஷிரடி பாபாவும் துணை கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாருக்கும் சேஃபாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.